அனைவருக்கும் அன்பு வணக்கம். 2025 ஜனவரி மாதம் 1 ஆங்கில புத்தாண்டு வரப்போகுது. 2025வது வருடம் கன்னி ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன் வருகிறது என்பதை துல்லியமாக பார்ப்போம். குபேந்திரா டிவி வழங்கும் ஜோதிடம் பற்றி அனைத்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 2025 கன்னிராசி. கன்னிராசி என்றாலே புதன் ராசி அதிபதியாக வர்றார். புதன் வித்தியாகாரகன், கல்விக்காரகன், நல்ல அறிவுபூர்வமாக சிந்தித்து செயல்படக்கூடிய ராசிக்காரங்க தான் கன்னி ராசிக்காரர்கள். நல்லா சிந்தித்து நிதானமாக முடிவெடுப்பாங்க, அறிவுபூர்வமாக இருக்கும். டிசம்பர் 31 நள்ளிரவு பூராட நட்சத்திரம் தொடர்ந்து அதிகாலையில் உத்ராட நட்சத்திரம் துவங்குது. புதன்கிழமை காலையில் ஒரு புதிய வெடியில், புதிய வெளிச்சமாக உத்ராட நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரத்தில் பொழுது விடியுது. அதிகாலை பொழுது ஒரு நல்ல விடியலாக, நல்ல வெளிச்சமாக சூரிய உதயத்தில் சூரியனுடைய நட்சத்திரத்தில் சூரிய நமஸ்காரம் செய்து அந்த இனிய காலை பொழுதை வரவேற்போம். கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் என்னென்ன பலன் என்பதையெல்லாம் பார்ப்போம். கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் 2025 முக்கியமான கிரக பயிற்சிகள் நடக்குது. சனி பகவானுடைய பயிற்சியும், குரு பயிற்சியும், ராகு கேதுவுடைய பயிற்சியும் இந்த வருடம் நடக்குது. அப்போது சனி பயிற்சி மார்ச் மாதம் 29 சனி பயிற்சி கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு இடம்பெயர்கிறார். அப்புறம் குரு பயிற்சி மே மாதம் 11 ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு இடம்பெயர்கிறார். அப்புறம் ராகு கேது பயிற்சி மே மாதம் 18 ராகு கேது பயிற்சி. ராகு பகவான் மீன ராசியிலேருந்து கும்பராசிக்கும், கேது பகவான் கன்னி ராசியிலேருந்து சிம்ம ராசிக்கு இடம்பெயர்கிறார். இப்படி முக்கியமான கிரகங்கள் இந்த 2025 கிரக பயிற்சி நடக்குது. அப்போ கன்னி ராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் என்பதையெல்லாம் இந்த காணொளியில் துல்லியமாக பார்ப்போம். இதில் சனி பயிற்சி ரொம்பவும் கவனிக்கப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். சனி பகவான் 6ஆம் வீட்டிலிருந்து கும்பராசியிலிருந்து 7ஆம் வீடான மீன ராசிக்கு செல்கிறார். திருக்கணித அடிப்படையில் மார்ச் மாதம் 29 சனி பயிற்சி. அப்போ 7ஆம் வீட்டில் சனி பயிற்சி வருகிற போது கன்னி ராசிக்காரர்கள் வீட்டு சூழ்நிலையில் கொஞ்சம் அதிக கவனம் செலுத்த வேண்டியது இருக்கும். குடும்ப முன்னேற்றத்தில் வாழ்க்கை துணைவியாரையும் நன்கு புரிந்து கொண்டு, சொந்த பந்தங்களினுடைய விஷயங்களை எல்லாம் புரிந்து கொண்டு, தன்னுடைய திட்டங்களை வகுத்து எல்லோரையும் ஒருங்கிணைத்து ஒற்றுமை உணர்வோடு பயணிப்பது நல்லதாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல நட்புறவை ஏற்படுத்தி கொள்கிறது சனி 7ல் இருக்கும்போது கொஞ்சம் முக்கியமான பலனை கொடுக்கும். கணவன் மனைவி இடையே ஒருத்தர் அன்பு, ஆதரவு, பாசம் இது போன்ற விஷயங்களில் கொஞ்சம் அதிக கவனம் எடுத்துக்கிறது நல்லது. சிறு சிறு பிரச்சனைகள் அவர்களுக்குள் வராமல் பார்த்து கொள்வது நல்லது. ஒத்த கருத்துடையவர்களாக ஒரே மாதிரி யோசித்து இணைந்து பணியாற்றினால் குரு வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் நிறைய நன்மைகளை செய்வார். ஒற்றுமை உணர்வுங்கிறது ரொம்ப முக்கியம். அதே நேரத்தில் பார்ட்னர்ஷிப், அவர்களுடைய எண்ண ஓட்டத்தை எல்லாம் புரிந்து கொண்டு அவர்களையும் தன்னுடைய நிர்வாகத்தின் கட்டுப்பாட்டில் அவர்களையும் இணைத்து கொண்டு மிக சரியாக புரிந்து கொண்டு வெற்றியை நோக்கி பயணிப்பது நல்லது. அப்படி இணைந்து பணியாற்றுகிற போது கொஞ்சம் முன்னெச்சரிக்கையோடு சிந்தித்து அறிவுபூர்வமாக செயல்பட்டு உழைத்து முன்னேறுகிற போது தொழில் முன்னேற்றம், பொருளாதார முன்னேற்றமெல்லாம் ஏற்படும்.
இதில் சனி பகவான் கிட்டத்தட்ட 3, 7, 10ஆம் பார்வையாக பார்ப்பார். அப்போது சுக்கிரனை வீட்டை பார்க்குறாரு. பிறகு கன்னி ராசியை சனியினுடைய பார்வை விழும். பிறகு தனுசு ராசியை 10ஆம் பார்வையாக கன்னி ராசி 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. இதில் வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் மாறுதலை கொடுக்கும். வாகனம் வாங்கிறது, வாகனத்தை புதுப்பிக்கிறது, இது போன்ற விஷயங்கள் நடக்கும். வீடு வாங்கிறது, இடம் வாங்கிறது, இது போன்ற விஷயங்கள்லாம் நடக்கும். கொஞ்சம் தடைகள் தாமதங்கள் இருந்தாலும் அது சிரமப்பட்டு முயற்சி செய்து அந்த இலக்கை அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும். சில பேருக்கு சொந்த பூமி, நிலம், சொந்த வீடு, பூர்வீக வீடு இதெல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. சொந்த வீடு விற்பனைக்கு வர்றது, இடம் விற்பனை, நிலம் விற்பனை, இதிலிருந்து பண வருமானம் வர்றது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும். அதனால் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நன்கு புரிந்து கொண்டு உழைப்புக்கு அஞ்சாதவர்களாக கொஞ்சம் துணிச்சலோடு முயற்சி செய்து அனைவருடைய ஒற்றுமை உணர்வோடு ஒருங்கிணைந்து செயல்பட்டால் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். அதே நேரத்தில் குரு பகவான் கிட்டத்தட்ட ஒரு மே மாதம் 11ஆம் தேதி ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசி இடம்பெயர்கிறார். அப்போது 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் யோகஸ்தானத்திலிருந்து தொழில்ஸ்தானத்துக்கு குரு மாறுறார். அப்போ தொழில் வேலை வாய்ப்பில் கொஞ்சம் அதிக கவனம் செலுத்த வேண்டியது இருக்கும். தொழில் முன்னேற்றத்தில் கொஞ்சம் யோசித்து சிந்தித்து முன்னெச்சரிக்கையோடு பயணிப்பது நல்லது. இது நாள் வரைக்கும் குரு பகவான் நல்லதொரு உயர்வான பலனை கொடுத்து, வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கொடுத்து, புதிய தொழிலை அமைத்து கொடுத்து, ஒரு உயர் பதவியான ஒரு சூழ்நிலைக்கு குரு பகவான் 9ஆம் வீட்டில் இருக்கும்போது கொண்டு வந்திருப்பார். அப்போ அந்த இடத்துல கிடைக்கக்கூடிய வெற்றிகளை 10ஆம் வீட்டில் வருகிற குரு கிடைத்த வெற்றியை தக்க வைத்து கொள்வதில் கொஞ்சம் அதிக கவனம் செலுத்த வேண்டியது இருக்கும். ஒரு உயர் பதவி கிடைச்சிருக்கும், அந்த பதவியை தக்க வைத்து கொள்வதற்கும் வேலை இழப்பு, வேலை இல்லாத ஒரு சூழ்நிலை, இது போன்ற கீழ்நிலைக்கு தள்ளாமல் மேல்நிலையில் ஒரு உயர்ந்த இடத்திற்கு சென்றதற்கு பிறகு அந்த இடத்திலே தன்னுடைய பதவிகளையும் வேலை வாய்ப்பையும் உறுதி செய்கின்ற அளவுக்கு தக்க வைத்து கொள்வது சரியாக இருக்கும். சில அலுவலக நிர்வாக கொஞ்சம் போராட்டம், எதிர்ப்புகள் அவ்வப்பொழுது வந்தாலும் அதை உடனடியாக சரி செய்து தொழில் கவனத்தோடு ஒரு முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வது நல்லது. அதே மாதிரி புதிய தொழில் தொடங்குறவங்க தொழில் அற்புதமாக முன்னேற்றத்தை நோக்கி, வருமானத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம். அந்த முன்னேற்றத்தில் கொஞ்சம் அலட்சியமாக இல்லாமல் கொஞ்சம் கூர்ந்து கவனித்து தொழில் முன்னேற்றத்தில் இன்னும் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதற்கு அறிவுபூர்வமாக செயல்பட்டு சிந்தித்து அந்த வெற்றியை, முன்னேற்றத்தை தக்க வைக்கக்கூடிய அளவுக்கு கொஞ்சம் திட்டமிட்டு பணியாற்றுவது நல்லது. அதே நேரத்தில் குரு பகவானினுடைய பார்வை கன்னி ராசிக்கு 2ஆம் இடத்துலையும் 4ஆம் இடத்துலையும் 6ஆம் வீட்டிலையும் விழுறதுனால குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும், சந்தோஷம் இருக்கும், வாகன யோகம் இருக்கும், மனதுக்கு பிடித்த இடங்களுக்கு சென்று வரக்கூடிய சூழ்நிலை அமையும், சுற்றுலா இது போன்ற விஷயங்களில் பயணிக்கக்கூடிய சூழ்நிலை அமையும், சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். அதே நேரத்தில் பூர்வீக இடம், வீடு இதெல்லாம் விற்பனைக்கு வந்து நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. மாணவர்கள் கல்வியில் அதிக கவனத்தோடு உழைத்தால் வெற்றிகளை தக்க வைத்து கொள்ளலாம். உடல் ஆரோக்கியத்தில் இன்னும் கொஞ்சம் கூர்ந்து கவனித்து உடல் ஆரோக்கியத்திலையும் அதிக முன்னேற்றத்தை கவனிப்பது நல்லது. எதிர்ப்புகள் கொஞ்சம் விலகும், பகை இல்லாமல் கொஞ்சம் கணிசமாக நடந்து கொள்வார்கள், கடன் தொல்லை நீங்கும்.
இது போன்ற விஷயங்கள்லாம் குரு பகவானால் 2025 கன்னி ராசிக்காரர்களுக்கு நடக்கும். ஆகவே தொழில் முன்னேற்றத்திலும் வேலை வாய்ப்பிலும் கொஞ்சம் அதிக கவனம் செலுத்தி அறிவுபூர்வமாக செயல்படுவது நல்லது. பிறகு மே மாதம் 18ஆம் தேதி ராகு கேது பயிற்சி வருது. மீன ராசியிலேருந்து கும்பராசிக்கு ராகு பகவானும், கன்னி ராசியிலேருந்து சிம்ம ராசிக்கு கேது பகவானும் வர்றதுனால கன்னி ராசிக்காரர்களுக்கு ராகு பகவான் 6ஆம் இடத்துல வர்றது ரொம்ப சிறப்பாக இருக்கும். வெளியுலகத்தை நன்கு புரிந்து கொண்டு புத்திசாலித்தனமாக விவேகமாக செயல்பட்டு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதை சரி செய்யக்கூடிய ஒரு அதிபுத்திசாலித்தனம் கன்னிராசிக்காரர்களுக்கு இயல்பாகவே வரும். விவேகத்தன்மை இருக்கும், தந்திரத்தன்மை இருக்கும். அதனால் எந்த ஒரு பிரச்சனையையும் வெற்றி வாகி சூடக்கூடிய அளவுக்கு ராகு பகவான் ஒரு உயர்வான பலனை முன்னேற்றத்தை நோக்கி கொடுப்பார். உடல் ஆரோக்கியம் பெறும். வாய் தொல்லை இது போன்ற விஷயங்கள் நீங்கும், நிரந்தர தீர்வுக்கு வரும். எலும்பு மூட்டு வலி இந்த பிரச்சனையெல்லாம் ஒரு தீர்வுக்கு வந்து நல்ல ஆரோக்கியம் பெறும். ராகு கால பூஜை சனிக்கிழமை தோறும் வரக்கூடிய 9 to 10 ராகு கால வழிபாட்டை சனிக்கிழமை தோறும் எடுத்துக்கொள்வது நல்லது. காலையில் ராகு கேது பயிற்சிக்கு பிறகு கேது பகவான் 12ஆம் வீட்டுக்கு வர்றார் சிம்ம ராசிக்கு. நல்ல ஆன்மீக பயணம் ஏற்படும். கோயில்களுக்கு செல்லக்கூடிய சூழ்நிலை அமையும். இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்வதற்கு பலவிதமான கோயில்களுக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கும். நல்ல இறையருள் கிட்டும். குருமார்களினுடைய ஆசீர்வாதம் கிட்டும். சித்தர்கள் மகான்களினுடைய ஆசீர்வாதம் கிட்டும். பல இடங்களுக்கு ஆன்மீக பயணம் சென்று விநாயகரை வழிபாடு செய்து வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்தை ஞானத்தை பெறுவதற்கு கேது பகவான் கன்னி ராசிக்காரர்களுக்கு உறுதுணையாக இருப்பார். அதே நேரத்தில் சூரிய பலன் இந்த வருஷத்தில் பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதியிலேருந்து மார்ச் மாதம் 15ஆம் தேதி இந்த 30 நாளில் 6ஆம் இடத்துல சூரியன் வரும்போது நல்ல எதிர்ப்பு சக்தி இருக்கும். பலவிதமான பிரச்சனைகள்லாம் தீர்வுக்கு வரும். தனிப்பட்ட முறையில் முயற்சி செய்து பகைமையை தகர்த்து எதிர்ப்புகளை விலக்கி ஒரு முன்னேற்ற பாதையில் செல்லக்கூடிய சூழ்நிலையை அமைத்து கொள்வீர்கள். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். நல்ல நிறுவனத்தில் ஒரு உயர்ந்த வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது. லோன் கிடைக்கும். தவணை முறையில் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நல்லது ஒரு தீர்வுக்கு வரும். உடல் ஆரோக்கியமாக இருக்கும். அதே நேரத்தில் ஜூன் மாதம் 15ஆம் தேதி ஜூலை 15 இந்த ஆகஸ்ட் 15 இந்த 60 நாட்களில் சூரிய பகவான் 10ஆம் இடம் 11ஆம் இடம் தொழில்ஸ்தான லாபஸ்தானத்தில் வரும்போது தொழிலில் அற்புதமான முன்னேற்றம் ஏற்படும். உங்களுடைய திறமைகள்லாம் பாராட்டப்படும். புதிய தொழில் தொடங்கிறது, வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறது, பதவி உயர்வு இது போன்ற விஷயங்கள் நல்லதொரு முன்னேற்ற பாதையில் வரும். அந்த வேலையில் நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும், லாபம் கிடைக்கும், இரட்டிப்பு லாபம் கிடைக்கும், பாராட்டு கிடைக்கும், மனது மகிழ்ச்சியாக இருக்கும். சூரியனுடைய பலன் நவம்பர் மாதம் 15ஆம் தேதி டிசம்பர் 15ஆம் தேதி இந்த நாட்களில் 30 நாட்களில் செவ்வாய் வீட்டில் சூரிய பகவான் வரும்போது இட சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெற்றி பெறும். பூமி யோகம் இருக்குது. வீடு வாங்குறவங்க வீடு வாங்கிறது, நிலம் வாங்கிறது இது போன்ற விஷயங்கள் நல்ல முன்னேற்றம் பெறும். நீண்ட நாள் முயற்சிகள்லாம் குறிக்கோள் லட்சியங்கள்லாம் ஈடேறும். பேரும் புகழும் கிடைக்கும், பாராட்டு கிடைக்கும், மக்கள் செல்வாக்கு கைகூடும். அதே நேரத்தில் செவ்வாய் பகவான் அந்த 2025 ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதிக்கு மேலே மே மாதம் முழுவதும் செவ்வாய் பகவான் 11ஆம் இட லாபஸ்தானத்திலிருந்து நல்லதொரு முன்னேற்றத்தை கொடுப்பார். நீச்சபங்க ராஜயோகத்தை கொடுப்பார். வீடு பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெற்றி பெறும். பதவி உயர்வு கிடைக்கும். நல்லதொரு பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். பெருமைக்குரிய நாளாக இருக்கும். அதே நேரத்தில் இந்த வருஷம் 2025 வருஷ கடைசி நவம்பர் மாதம் டிசம்பர் மாதமும் நினைச்ச காரியங்கள் நல்லதொரு முன்னேற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய சூழ்நிலை அமையும். திறமைகள் அங்கீகரிக்கப்படும். வீடு பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெற்றி பெறும். பதவி உயர்வு பாராட்டு கிடைக்கும். நல்லதொரு முன்னேற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய அமைப்பு இந்த 2025 இறுதியில் நடக்கும். முயற்சிகள் வெற்றி அடையும். அதே நேரத்தில் சுக்கிர பகவான் 2025 மே மாதம் ஜூன் மாதம் நல்லதொரு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை அமையும்.
சுற்றுலா தலங்களுக்கு செல்லக்கூடிய, மனதுக்கு பிடித்த இடங்களுக்கு செல்லக்கூடிய, சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு. பிறகு ஆகஸ்ட் மாதத்துக்கு மேலே செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் இது போன்ற மாதங்கள், ஆகஸ்ட் மாதத்துக்கு பிறகு சுக்கிரன் பலன் கூடுவதால் நல்லதொரு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் வெற்றியும் குடும்ப மகிழ்ச்சியும் சுக்கிர பலனால் 2025 ஆகஸ்ட்டுக்கு மேலே மறுபடியும் சுக்கிர பலன் கூடுது, தொடருது. வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயம், வீடு புதுப்பிக்கிறது, நல்ல அழகுபடுத்துறது, சுப நிகழ்ச்சியில் கலந்துக்கிறது, மாதிரி சில விஷயங்கள் நல்லதாக அமையும். ஆகவே கன்னிராசிக்காரர்களுக்கு 2025 நவகிரகங்களினுடைய சுழற்சியால் நிறைய நன்மைகளும் முன்னேற்றமும் இருக்கிறது. அந்தந்த கிரகங்களினுடைய காலகட்டத்துக்கு ஏற்றாற்போல கன்னிராசிக்காரர்களினுடைய முன்னேற்றம் அமையும். ஆகவே சனிப்பயிற்சி மார்ச் 29ஆம் தேதிக்கு மேலே குடும்ப விஷயத்தில் அதிக கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது. கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவை புரிந்து ஒருங்கிணைந்து கண்ணும் கருத்துமாக செயல்படுவது நல்லது. மே மாதம் 11ஆம் தேதி குரு பயிற்சிக்கு பிறகு தொழில் முன்னேற்றத்திலையும் வேலை வாய்ப்பிலையும் அதிக கவனமாக இருந்து வெற்றிகளை தக்க வைத்துக் கொள்வது நல்லது. ராகு பகவான் 6ஆம் வீட்டிலிருந்து நல்லதொரு அற்புதமான முன்னேற்றத்தை கொடுப்பார், புத்திசாலித்தனத்தை கொடுப்பார். நல்ல தந்திரத்தோடு வெளியுலகத்தினுடைய சூழ்நிலையை புரிந்து கொண்டு வெற்றி மேல் வெற்றியை கொடுக்கக்கூடிய அதிபுத்திசாலித்தனத்தை ராகு பகவான் கன்னிராசிக்காரர்களுக்கு நல்லதொரு பயணத்தை கொடுப்பார். கேது பகவான் நல்ல ஆன்மீக பயணத்தை கொடுத்து பல கோயில்களுக்கு சென்று இஷ்ட தெய்வத்தை வழிபட்டு நல்லொருள் இறையொருள் கிடைக்க வழிவகுப்பார். ஆகவே நவகிரகங்களினுடைய நல்லாசியுடன் கன்னிராசிக்காரர்களுக்கு நல்லதொரு முன்னேற்றம் நடக்கட்டும் என்று சொல்லி, குபேந்திரா டிவியை தொடர்ந்து பாருங்கள். ஜோதிடம் பற்றி அனைத்து தகவல்களும் வந்து கொண்டிருக்கிறது. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.